வாழ்நாள்ல பெரியவர்களை வணக்கம். உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலையில் இடம்பெற்றுள்ள இன்றைய செய்திகளை பார்க்கலாம். அயோத்தி ராமன் கோயில் நன்கொடை முறைகேடு விவகாரம் சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் பொய் தகவல் கூறிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு வலுக்கும் எதிர்ப்பு. மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை உறுதி சட்டம் ரத்து. அதிகாரங்கள் அனைத்தும் ஒன்றிய அரசின் கரங்களில் மட்டுமே குவிக்கப்பட்டு மாநில அரசுகள் வெறும் ஏவலாளிகளாக மாற்றப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கூட்டாட்சி தத்துவத்தின் மீதான நேரடி தாக்குதல் இது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் பிருந்தா காரத் குற்றம் சாட்டியுள்ளார். அத்தியாவசிய சேவைகளில் தனியார் மையத்தை ஊக்குவிக்க கூடாது என்ற தலைப்பில் இன்றைய தலையங்கம் இடம்பெற்றுள்ளது. ஐஐடி உயர்கல்வி நிறுவனங்களில் அத்துமீறி வரும் ஒரு ட்ரோஜன் குதிரை. பள்ளி கல்லூரி வாயில்களில் துண்டு அறிக்கை பிரச்சாரம் மற்றும் கிராமப்புறங்களில் மாணவர் சந்திப்புகள் நடத்தப்படும் என்று திருப்பூர் மாவட்ட மாணவர் கழக கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நீட் தேர்வில் முறைகேடுகள் நடவாமல் இருக்க உரிய மாற்றங்கள் வேண்டும் என்பதை வலியுறுத்தி கேரள சட்டமன்றத்தில் தீர்மானம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் நிறைவேற்றம். அயோத்தி ராமர் கோயில் திருட்டு குறித்து பிரதமர் மோடி அமைதி காப்பது ஏன் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. சேலம் பொதுக்குழு கூட்டத்திற்கு அரூர் மாவட்ட கழகம் சார்பில் தனி வாகனத்தில் செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெங்களூருவில் 7வது உலக திருக்குறள் மாநாடு வரும் ஜூலை 5ஆம் தேதி நடைபெறுகிறது. சேலம் பொதுக்குழுவில் கள போராளிகளின் பட்டியலை அளிக்க ஆவடி மாவட்ட கழக கலந்துரையாடல் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழ் மண் பெரியார் மண். இந்த மண்ணில் காவிகள் எந்த காலத்திலும் வேரூன்ற முடியாது. இங்கே எந்த ஆட்சி வந்தாலும் பெரியார் கொள்கைதான் எங்கள் கொள்கை என்று சொல்லிவிட்டு தான் ஆட்சியில் இருக்கலாம். காரணம், இந்த மண் அவ்வளவு பக்குவப்படுத்தப்பட்ட மண். ஆட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் கொள்கைகள் என்றைக்கும் வெற்றி பெறும் என்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் சிறப்புரையாற்றியுள்ளார். 3 சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிக்கு விதித்த தூக்கு தண்டனை உறுதி என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். திமுகவின் மறுசீரமைப்புக்கு புதிய ஆலோசனை குழு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இருமுறை சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் புவியரசு நேற்று காலமானார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை. குற்றவாளிகள் 8 வண்ணங்களில் அடையாளப்படுத்தி கண்காணிக்கப்படுவார்கள். அமோனியா வாயு கசிவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 17ஆக உயர்வு. ஜப்பான் பிரதமர் இந்தியாவில் 3 நாள் சுற்றுப்பயணம். வர்த்தக முதலீடு தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார். அமெரிக்க குடியுரிமை விவகாரத்தில் ட்ரம்ப் உத்தரவுக்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வணிக பயன்பாட்டிற்கான எல்பிஜி எரிவாயு உருளை விலை 172ஆக குறைந்துள்ளது. மாணவியின் விடைத்தாள் மதிப்பீட்டு அறிக்கையை வழங்க வேண்டும் என சிபிசிஐக்கு மத்திய தகவல் ஆணையம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. மூத்த பத்திரிகையாளருக்கே இந்த நிலைமையா? வாக்காளர் பட்டியலில் ராஜகோபாலின் பெயர் நீக்க விவகாரத்தால் வெடித்த அரசியல் சர்ச்சை. சென்னையில் பைக் சாகசங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை ஆணையர் எச்சரித்துள்ளார். மணவிலக்கு வழக்கில் கணவனை விட மனைவி அதிகம் சம்பாதித்தால் வாழ்வு ஊதியம் அவசியமில்லை என கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தபோது அறிமுகம் செய்த திட்டம் உங்களை தேடி உங்கள் ஊரில் முகாம் மீண்டும் நடத்த ஆட்சியர்களுக்கு உத்தரவு. உள்ளாட்சி நியமன உறுப்பினர்கள் நலசங்க நிர்வாகிகள் மு.க. ஸ்டாலினுடன் நேரில் சந்திப்பு. இதில் திமுக மாற்றுத்திறனாளிகள் அணியினரும் சந்தித்தனர். அருணாச்சல பிரதேசத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக பல்வேறு கிராமங்கள் துண்டிக்கப்பட்டன. இதில் 3000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு. கிலோ கணக்கில் தங்கம் கொள்ளையடிக்கப்பட்டது எப்படி? சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். கவிஞர் புவியரசு மறைவுக்கு தமிழர் தலைவர் இரங்கல். வானம்பாடி கவிஞர் புவியரசு அவர்கள் தனது 96ஆம் வயதில் நேற்று மறைவுற்றார் என்ற செய்தி அறிந்து பெரிதும் வருந்துகிறோம்.
இருமுறை சாகித்ய அகாடமி விருது வென்றவர் என்ற சிறப்புக்குரியவர் கவிஞர் புவியரசு அவர்கள். கவிதைகள், மொழிபெயர்ப்பு நூல்கள், திரைப்பட உரையாடல் என பல வகைகளில் தன் எழுத்தாற்றலால் சிறந்து விளங்கியவர். அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினர், நண்பர்கள், வாசகர்கள் அனைவருக்கும் நமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்று கழகத் தலைவர் இரங்கல் தெரிவித்துள்ளார். மேலும் இது போன்ற ஏராளமான செய்திகள் இன்றைய விடுதலை நாளிதழில் இடம்பெற்றுள்ளன. வாசகர்கள் அதனை படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.